இங்க பாருங்க, எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தே ஆகணும். ஏன்னா லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாத சீரிஸ் இது. அதுவும் ஜெயில இருந்து தப்பிக்கிறதையே ஒரு முழு பெரிய சீரிஸா எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தம் 5 சீசனு. இந்த வீடியோல வந்து நம்ம சீசனை பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்தடுத்த சீசன் சீக்கிரமா வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு 50,000 லைக் வந்ததுன்னா அடுத்த சீசனை நான் உடனே போட்டுருவேன். ஸோ இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, லிங்கன் அப்படின்ற ஒருத்தர் செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்குள்ள இருக்காரு. சீக்கிரமாவே அவருக்கு மரண தண்டனை கிடைக்க போகுது. ஆனா அந்த லிங்கனுக்கு மைக்கேல்னு ஒரு பிரதர் இருக்காரு. தன்னோட பிரதரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவரும் ஜெயிலுக்குள்ள போய் 2 பேருமே பிளான் பண்ணி அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் முழு கதையே. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம சீசன் 1 கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல மைக்கேல்னு ஒருத்தர் அவரோட உடம்பு முழுக்க டாட்டூவை போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காரு போல. அது எல்லாத்தையும் எடுத்து ஹார்ட் டிஸ்க்னு மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட்டு அடுத்த நாள் காலையிலேயே நேரா ஒரு பேங்குக்கு போயிட்டு அங்க கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாரு. முகத்துல மாஸ்க் கூட போடலைங்க. அழகா போலீஸ்க்கு தகவல் போய் அவ்வளவுதான், இவரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. சோ மைக்கேல் வந்து வேணும்னே போலீஸ் கிட்ட மாட்டணும்னு இந்த வேலைகள் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்லயும் ஆமா நான் தப்பு பண்ணனு மைக்கேல் ஒத்துக்க 5 வருஷம் ஜெயில் தண்டனைய கொடுக்கறாங்க. ஆனா மைக்கேல் வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் கேக்குறாரு. எங்க டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற ஜெயில்ல என்ன போடுங்க, அப்பதான் என்னோட சொந்தக்காரங்க என்ன வந்து பாப்பாங்கன்னு சொல்ல ஜட்ஜும் ஓகேன்னு சொல்லி ஃபாக்ஸ் ரிவர்ன்ற ஒரு ஜெயில்ல நம்ம மைக்கேலை அடைக்கிறாங்க. சோ மைக்கேல் ஜெயிலுக்குள்ள இருக்கிற செல்லுல இருக்காரு. அவரோட செல்மேட்டா சுக்ரே அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காரு. நீ நல்லா படிச்ச ஆளு போலயே மைக்கேல், இங்க நடக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியாது, வா சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு கைதிகள் பத்தியா சொல்றாரு. கையில பூனைய வச்சுக்கிட்டு இருக்கிற இவரோட பேரு டிவி கூப்பரான். 1.5 மில்லியன் பணத்தை ஆட்டைய போட்டு ஒளிச்சு வச்சிருக்காரு. இன்னமும் எங்க இருக்குன்னு யாருகிட்டயும் ஒரு சொல்லலையா. அவரை இன்னொரு பர்சன் இந்த ஜெயிலுக்குள்ள என்ன பொருள் வேணும்னாலும் இவங்கிட்ட கேட்டா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையா இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே போய் கடைசியா ஒரே ஒரு கைதி மத்த கைதிகள் கூட இல்லாம தனியா அவரை அடைச்சு வச்சிருக்காங்க. சுக்ரேவும் அந்த பர்சனை பார்த்துட்டு அந்த ஆளோட பேரு லிங்கனா, வைஸ் பிரசிடென்டோடைய பிரதரையே கொலை பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் மாசத்துல எலக்ட்ரிக் சேர்ல போட்டு அந்த லிங்கனை சாகடிக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்கிற நம்ம மைக்கேலும் எனக்கும் இது தெரியும், ஏன்னா அந்த லிங்கன் வேற யாரும் இல்ல என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் அங்க இருந்து போக சுக்ரே அப்படியே குழம்பி போறாரு. சோ மரண தண்டனை கிடைக்க போற அந்த லிங்கனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவரோட பிரதர் நம்ம மைக்கேலே உள்ள வந்திருக்காரு. ஆனா இவரால் அவரோட பிரதர் லிங்கன் கிட்ட ஓபனா பேசவே முடியாது. ஏன்னா லிங்கனை வந்து தனியா அடைச்சு வச்சிருக்காங்க. மத்த கைதிகள் கூட இன்டராக்ட் பண்ணவே முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு. லிங்கனை வந்துட்டு இந்த ஜெயில இருக்கிற கைதிகள் எல்லாம் வச்சு வேலை வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி லிங்கனையும் வேலை வாங்குவாங்க. அப்ப மத்த கைதிகள் கூட லிங்கன் எல்லாம் பேசுவாரு. சோ நம்மளும் அந்த வேலைக்கு போயிட்டா நம்ம பிரதர் லிங்கன் கூட பேசலாம், இங்க இருந்து தப்பிக்கிற பிளான பத்தியும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த ஜெயிலேயே பாஸ் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரும் ஜெயில் கைதி தான், முன்னாடி மாஃபியால இருந்தாரு. சோ அவரோட பேரு வந்து அப்ரூசி. நம்ம மைக்கேலும் அப்ரூசி கிட்ட போயிட்டு கரெக்டா அவரோட பிரதர் ஒர்க் பண்ற அந்த இடத்துலயே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்ரூசி முடியாதுன்னு சொல்றாரு. அவதான் மைக்கேலும் ஒரு டீலிங்க போடுறாரு. இந்த அப்ரூசின்றவரு ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கான ரீசனே ஃபிபனாஷி அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு மாட்டி விட்டாரு இவரை. அவன் மட்டும் கையில மாட்டினானா கொலை பண்ணணும் அப்படின்ற வெறியில இருக்காரு நம்ம அப்ரூசி. சோ மைக்கேலும் உங்களை மாட்டி விட்ட அந்த ஃபிபனாஷி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்றேன், அதுக்கு பதில் எனக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்ரூசியும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம மைக்கேலுக்கு வந்து சக்கரை நோய் இருக்கு. அதனால அந்த ஜெயிலேயே இருக்கிற டாக்டர் கிட்ட போறாரு. அவங்க பேரு சாரா. அவங்களும் இந்த இன்சுலின் எல்லாம் போட்டு விடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா நம்ம ஆளுக்கு சக்கரை நோய் எல்லாம் கிடையாது. ஜெயில எந்த ஒரு பொருளையும் வாங்கி தர ஒரு பர்சன் இருக்காருல, அவரோட பேரு சீனோட்டு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு வித்தியாசமான மெடிசனை வாங்கி சாப்பிடுறாரு. அதனால சக்கரை நோய் இருக்கிற மாதிரியே உடம்பு காட்டும். அதை காரணமா வச்சுக்கிட்டு அந்த சாரான்ற டாக்டர் கிட்ட போய் அடிக்கடி இவரு இன்சுலினை போட்டுப்பாரு. அந்த சாரா கூடவும் கொஞ்சம் பழக்கமாகுது. சோ மரண தண்டனை கிடைக்க போற நம்ம லிங்கன் இருக்காருல, அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து வெளியே போதை பொருளை விற்கிறதுனால போலீஸ் வளைச்சு அவரை பிடிச்சிடுறாங்க. லிங்கனோட ஒய்ஃபும் லிங்கனை டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆனா லிங்கனை லவ் பண்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் லாயரு. லிங்கன் எந்த தப்பும் பண்ணல, எப்படியாவது லிங்கனை காப்பாத்தணும் அப்படின்னு இந்த லாயரும் நினைக்கிறாங்க. எங்க ஜெயிலுக்குள்ள இந்த ஜெயிலுடைய வார்டனா இருக்கிற போப் அப்படின்ற ஒருத்தர் நம்ம மைக்கேலை தனியா கூப்பிட்டு எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ ஒரு ஆர்கிடெக்ட் தானே, எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது, அதுக்கு கிஃப்டா நான் ஒரு தாஜ்மஹாலை பிரசன்ட் பண்ணணும், நானும் எவ்வளவோ செய்ய ட்ரை பண்ணிட்டேன், என்னால இதுக்கு மேல ஓவரா பண்ண முடியல, நீ எனக்காக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்ல நம்ம மைக்கேலும் ஓகேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணா வார்டன் கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும், அது மூலியமா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அப்புறம்
அப்ரூசி மூலியமா நம்ம மைக்கேலுக்கு அங்கேயே ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு. மைக்கேல் அவரோட பிரதரை பாக்குறாரு. லிங்கனுக்கு தான் ஷாக்கு, இவன் எதுக்காக உள்ள வந்தான்னு புரியல. ஆனா 2 பேருமே ஒரே இடத்துல ஒர்க் பண்றதுனால 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மைக்கேல் சொல்றாரு, இந்த ஜெயில இருந்து உன்னை காப்பாத்தி வெளியே கொண்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேனே அப்படின்னு சொல்ல, என்னது வெளியே கொண்டு போறியா? இந்த ஜெயில எங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மேப் கூட இல்லாம எப்படா இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் மைக்கேல் அவருடைய ஷர்ட்டை கலட்டுறாரு. பார்த்தா வித்தியாசமான டேட்டூ இருக்கு. இது சாதாரண டேட்டூ கிடையாது. இந்த ஜெயிலுடைய மொத்த ப்ளூ பிரிண்ட்டையே ஒரு டேட்டூவா அப்படியே டிசைனா அவரு போட்டு வச்சிருக்காரு. சோ இந்த டேட்டூவை யூஸ் பண்ணி தான் இந்த ஜெயில இருந்து நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஸோ லிங்கனை காப்பாற்றணும்னு மைக்கேல் உள்ள வந்திருக்காரு. ஆனால் வெளியே இருந்து லிங்கனோட கேர்ள் ஃப்ரெண்டான லாயரு அவங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு செக் பண்ணி ஒரு டேப்பை வாங்கி பார்க்குறாங்க. அதில் அந்த லிங்கன் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கே நம்ம லிங்கன் மேலே டவுட் வருது. நேராக ஜெயிலுக்கே போய் பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கன்னை எடுத்துகிட்டு போனது வரைக்கும் உண்மைதான், ஆனால் அந்த வைஸ் பிரசிடென்ட்டோட பிரதரை நான் கொலை பண்ணல, அவன் ஆல்ரெடி இறந்து போயிருந்தான்னு சொல்கிறாரு. ஆனால் அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான அந்த லாயரே நம்பலாமா வேணாமான்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கிற மைக்கேல் அவரோட பிரதரை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். சோ அதுக்காக பக்காவா பிளான் போட்டு தான் வந்திருக்காரு. அவரோட பிளான்ல முக்கியமா இவரு அந்த ஜெயில இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போகணும். அதுக்கு இவருக்கு சக்கரை வியாதி இருக்கிற மாதிரி ஃபேக்கா காட்டுறதுக்காக இவருக்கு ஒரு மருந்து வேணும். அதை சீனோட் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா மைக்கேலுக்கு வந்து ஒரு நட்டு மாதிரி வேணும். ஜெயிலோடைய பிளே கிரவுண்ட்ல டேபிள்லாம் இருக்கும். அதுல ஒரு டேபிள்ல இருந்து நட்டை மெதுவா இவரு லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா அதை கலட்டிடுறாரு. ஆனா அத ஒரு குரூப் பாத்துறாங்க. அதுலயும் முக்கியமா டீ பேக் அப்படின்ற ஒருத்தர் அவர் அந்த நட்டை வாங்கி வச்சுக்கிட்டு, இங்க பாரு, உனக்கு இந்த நட்டு வேணும் அப்படின்னா இங்க செல்லுக்குள்ள பிளாக் பீப்புளுக்கும் ஒயிட் பீப்புளுக்கும் சண்டை நடக்க போகுது, நீ ஒயிட் தானே, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடணும் அப்படின்னு அந்த டீ பேக் சொல்ல, இங்க நம்ம மைக்கேலுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த நட்டு கண்டிப்பா வேணும். இப்படி நம்ம மைக்கேல் வந்து அந்த டீ பேக் கூட பேசிக்கிட்டு இருக்காருல, இத அந்த சி நோட் அப்படின்ற மைக்கேலுக்கு சக்கரை வியாதி இருக்கிற மாதிரியே காட்டுறதுக்கு ஒரு மருந்தை வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாருல, அவரு பாக்குறாரு. சோ மைக்கேல் ஒயிட் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்றான், அவனுக்கு மருந்து நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த சி நோட் நினைக்கிறாரு. ஸோ இங்கே எல்லாரும் செல்லையும் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுதான் சரியான டைம்னு ஒயிட் பீப்புளும் பிளாக் பீப்புளும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மைக்கேலுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவருக்கு நட்டு வேணும். அந்த நட்டு வந்து டீ பேக்கோடைய பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட இருக்கு. ஸோ அதை பிடுங்கலான்னு போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு கூட இவர் சண்டை போடுறாரு. ஸோ இதை சீனோட்டும் அவருடைய ஆட்களும் பார்த்து மைக்கேல் வந்துட்டு ஒயிட் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணல, நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்க கூடயே சண்டை போடுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக ஒரு ஆள் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை குத்தி போட்டு சாகடிச்சிடுறாரு. நம்ம மைக்கேலுக்கு ஒன்றும் புரியல, நமக்கு தேவை நட்டு தானேன்னு அந்த நட்டை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அங்கே அந்த டீ பேக் இருக்காரு. டீ பேக்கோட பாய் ஃப்ரெண்டு இறந்து போயிருக்காரு. அந்த இடத்துல நம்ம மைக்கேல் இருக்காரு. மைக்கேல் தான் கொலை பண்ணுது அப்படின்னு டீ பேக் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மைக்கேல் மேல அவருக்கு ஒரு தீராத பகை உருவாகுது. ஸோ அதுக்கப்புறமா செக்யூரிட்டிஸ்லாம் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இங்க நம்ம மைக்கேலுக்கு சீனோட்டு அந்த மருந்தையும் கொடுக்க மைக்கேல் அந்த மருந்தை எடுத்துக்கிறாரு. அதோட அந்த நட்டை வந்து பக்காவா ஷேப் பண்ணி ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஆக்கி அதை யூஸ் பண்ணி அவரோட செல்லுல இருக்கிற அந்த டாய்லெட்டை வந்து கலட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டாய்லெட் இருக்கிற வழியா அப்படியே கீழே போனா அது ஸ்ட்ரைட்டா ஜெயில இருக்கிற அந்த சாரா இருக்காங்கல்ல ஹாஸ்பிட்டல், அந்த இடத்துக்கு தான் போகுது. ஸோ நம்ம மைக்கேலும் சீனோட் கொடுத்த அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இவரு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க சாராவும் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இவருக்கு சக்கரை வியாதி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி ரெகுலரா இன்சுலின் போட்டுக்க வர சொல்றாங்க. சோ மைக்கேலுக்கு அவருடைய பிளானுக்கு இந்த ஹாஸ்பிடலுக்கு அவர் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும். சோ அதே மாதிரி பக்காவா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டாரு. இந்த நேரத்துல அந்த அப்ரூசி அப்படின்றவரை பாக்குறதுக்காக ஒரு பாஸ் மாதிரி ஒரு ஆள் வராரு. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, ஃபிபனாஷி அப்படின்ற ஒரு பர்சன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பர்சன் மட்டும் கோர்ட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்ரூசி மட்டும் கிடையாது, அவரை பார்க்க வந்தாருல பாஸ், இவரும் ஜெயிலுக்குள்ள வந்துருவாரு. ஏன்னா முக்கியமான எவிடன்ஸே வந்துட்டு அந்த ஃபிபனாஷி தான். சோ அதுக்குள்ள வெளியே ஃபிபனாஷி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அவரை போட்டு தள்ளணும். நம்ம மைக்கேல் தான் அப்ரூசி கிட்ட நீ தேடுற ஆளு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தானே வேலை வாங்கி அவரோட பிரதர் லிங்கன் எல்லாம் பார்த்தாரு. ஸோ அதனால அப்ரூசி பொறுக்க முடியாம அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு நேரா நம்ம மைக்கேல தூக்கி கொண்டு போய் ஒழுங்கா ஃபிபனாஷி எங்க இருக்கான்னு சொல்லி, இல்லைன்னா உன் காலில் இருக்கிற 2 விரலை வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்ட. ஆனா நம்ம மைக்கேல் இந்த விஷயத்த சொன்னார்னா அவரோட பிளானுக்கே ஏதோ ப்ராப்ளம் போல, அதனால அவரு சொல்ல மாட்டாரு. அதனால வேற வழி இல்லாம அப்ரூசி 2 விரலையே வெட்டிடுறாரு. மைக்கேல் வலியில துடிக்கிறாரு.
ஸோ நேராக நம்ம மைக்கில் சாரா கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து கட்டு போட்டு விடுறாங்க. ஸோ எல்லாமே திரும்ப நார்மலாக ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம மைக்கேல் என்ன பண்றாருன்னா, அவரோட செல்மேட்டு சுக்ரே இருக்காருல்ல, அவரு கண்ணுல தெரியற மாதிரியே ஒரு செல்போனை ஒளிச்சு வைக்கிறாரு. சுக்ரேவும் மைக்கேல் கிட்ட என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும், போனை கூட அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதைக்கு வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த நேரத்துல மைக்கேலோடைய பிரதர் லிங்கன் இருக்காருல்ல, அவரு வார்டன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சுக்ரே வந்து ஒரு போனை வச்சிருக்காரு அப்படின்னு போய் கோத்தோட சுக்ரேவை வந்து இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுக்ரே வந்துட்டு நம்ம மைக்கேல் கிட்ட தான் போன் இருக்குன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. சோ அதுக்கப்புறமா நேரா மைக்கேல் கிட்ட வந்து போனை குடியா அப்படின்னு சொல்லி கேட்க, போனும் கொடுத்தா அது சோப்புலயே டிசைன் பண்ண போனு. அப்படியே புட்டுறாரு இவரு. யோ இதையா போனுன்னு சொன்ன மைக்கேலே அப்படின்னு கேட்க, நீ நம்பிக்கையானவனான்னு செக் பண்ண நானும் என் பிரதர் லிங்கனும் போட்ட பிளான் தான், உண்மையிலே நீ நம்பிக்கையானவன் தான் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஆனா சுக்ரே என்ன சொல்றாருன்னா, நீ தப்பிக்கிற பிளான்ல என்ன எதுவும் இன்வால்வ் பண்ணாத, இன்னும் ஒரு வருஷத்துலயே நான் ரிலீஸ் ஆயிடுவேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன், உன் கூட சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா என்ன போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்ம மைக்கேல இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட டீ பேக்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு வந்து அவரோட பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு காரணம் நம்ம மைக்கேல் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மைக்கேல போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அப்ரூசி அதுக்கு விடமாட்டாரு. ஏன்னா மைக்கேலுக்கு தான் ஃபிபனாஷி எங்க இருக்காருன்னு தெரியும். இந்த ஜெயிலை விட்டு நான் எஸ்கேப் ஆக போறேன், கூடவே நீயும் சேர்ந்து எஸ்கேப் ஆகு, வெளியே போனதுக்கு அப்புறம் நான் ஃபிபனாஷி எங்க இருக்கான்னு சொல்றேன் அப்படின்னு அப்ரூசி கூட நம்ம மைக்கேல் ஒரு டீல போட்டிருக்காரு. சோ அதனால அப்ரூசி வந்துட்டு மைக்கேலுக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த நேரத்துல லிங்கனோட பையன் வந்துட்டு வெளியே போதை பொருள் வித்ததுனால அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, சின்ன பையனுக்கு என்ன தண்டனையை கொடுக்க முடியும், அதனால என்ன பண்றாங்கன்னா, தினமும் நீ ஜெயில இருக்கிற உங்க அப்பா லிங்கனை 1 மணி நேரம் மீட் பண்ணி அவரோட அட்வைஸை கேட்கணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு தண்டனையா கொடுக்கறாங்க. சோ அந்த பையனும் வந்து அவங்க அப்பா லிங்கன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சோ எங்க நம்ம மைக்கேல் வந்துட்டு அவரோட செல்லுல இருக்கிற அந்த பாத்ரூம் வழியாவே அவரு ரெடி பண்ண அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டு நைஸா ஹோல் போடணும் அதுக்கு பிளான் பண்றாரு. ஆனா அப்ப அவரோட செல்லுக்கு புது செல்மேட்டை கூட்டிட்டு வராங்க. பார்க்க ஆளு சைக்கோ மாதிரி இருக்காரு. உள்ள வந்த அந்த சைக்கோ தூங்கும் பொழுது நம்ம லைட்டா பள்ளத்தை தோண்டலாம் அப்படின்னு சொல்லி தோண்ட ட்ரை பண்ணா, டக்குன்னு அந்த சைக்கோ பாக்குறாரு. டே உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, நான் தூங்கவே மாட்டேன் அதான் என் பிரச்சனை அப்படின்னு அந்த சைக்கோ சொல்ல, அவ்வளவுதான் மைக்கேலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதோட அந்த சைக்கோ இருக்காருல்ல, அவரு வந்து நம்ம மைக்கேலோடைய டேட்டூ எல்லாம் பார்த்து இந்த டேட்டூல ஏதோ ஒரு பேட்டர்ன் தெரியுதே அப்படின்னு சொல்லி மைக்கேல் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி பேப்பர்ல நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம மைக்கேல் வந்து அவரோட பிளானுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாத்தையும் உடம்புல டேட்டூவா போட்டிருக்காரு. அப்படிதான் கியூட் பாய்சன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டூ இருக்கு. அதுக்கு அர்த்தம் ஒரு கெமிக்கல் இவருக்கு வேணும். அதை எடுக்கலான்னு போறாரு. ஆனா ஒரு செக்யூரிட்டி ஆளுங்க பிடிச்சிடுறாங்க. நம்ம மைக்கேல் மேல ஒரு டவுட்லயே ஒரு செக்யூரிட்டி ஆள் இருக்காரு, அவரோட பேரு வந்து பெல்லிக்கு. ஆனா அவரால நம்ம மைக்கேல ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா மைக்கேல் வந்துட்டு வார்டனுக்கு அந்த தாஜ்மஹால் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரா. சோ வார்டனுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால மைக்கேல் மேல அவங்களால கை வைக்க முடியல. சோ மைக்கேல் அப்ரூசி கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த செல்மெட் தொல்லை தாங்க முடியல, அதோட எனக்கு ஒரு கெமிக்கல் வேணும்னு சொல்ல அப்ரூசியும் கொண்டு வந்து கொடுக்கறாரு. கெமிக்கலை கொடுக்கறாரு, கூடவே கத்தியும் கொடுக்கறாரு அந்த சைக்கோவை போட்டு தள்ள சொல்லி. ஆனா நம்ம மைக்கேல் கெமிக்கலை மட்டும் எடுத்துட்டு அத அவருடைய ரூம்ல டூத் பேஸ்ட் இருக்கும்ல அதுக்குள்ள ஃபில் பண்ணி வச்சுக்கிறாரு கெமிக்கலை. சோ அத வந்து என்ன பண்றாருன்னா, அந்த டாக்டர் சாராவை மீட் பண்ணும் பொழுது அவங்க வந்துட்டு இன்சுலின் எடுக்க போற கேப்ல இவர் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லயே இருக்கிற தரையில ஒரு வெண்ட் மாதிரி இருக்கு, பாதாள சாக்கடை போகும் போல அந்த இடத்துல அந்த கெமிக்கலை போட்டு விட்டுறாரு. அது கீழே போன உடனேயுமே என்னமோ ரியாக்ஷன் ஆகுது. இந்த நேரத்துல நம்ம சுக்ரே இருக்காருல, அவரை பார்க்க அவரோட கசின் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட நான் உசார் பண்ணிட்டேன், நீ ஜெயிலுக்குள்ளேயே இருந்து என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி நெக்கலா பேசிட்டு போக சுக்ரே அப்படியே செம்மையா கடுப்பாக்குறாரு. எங்க நம்ம மைக்கேல் தூங்காம இருக்கிற அந்த சைக்கோவை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி செல்லு கம்பியில அவரோட மண்டைய அவரே முட்டிக்கிட்டு இந்த சைக்கோ என்ன அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரா. அதை பார்த்துட்டு அந்த சைக்கோவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பதிலா வேற செல்மேட்டை உள்ள போடுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சுக்ரே தான் திரும்ப வந்துட்டாரு. வந்தது மட்டும் இல்லாம, நீ தப்பிக்க போற பிளான்ல நானும் உன் கூட இருக்கேன், ஏன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட உசார் பண்ணிட்டாங்க, 1 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது, உடனே நான் வெளியே போயிட்டு பழி வாங்கணும், சோ 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம மைக்கேலும் வந்து டாய்லெட் பக்கத்துல இருக்கிற அந்த வாஷ் பேஷன் மாதிரி இருக்கிறத கழட்டிடுறாரு. சுக்ரே தான் யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி வாட்ச் அவுட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா மைக்கேல் வந்து அந்த வாஷ் பேஷனை வந்து உடைச்சு எடுத்து பின்னாடி இருக்கிற செவரையும் உடைக்கணும், அதுக்கு சவுண்ட் கேட்கும். அதான் சுக்ரே ஒரு பிளான போடுறாரு. ஆளு கட்ட குரல்ல ஒரு சாங்க பாட, அட கன்றாவியா இருக்கடா டேய் நானும் பாடுறேன் பாடுறா அப்படின்னு மத்த செல்ல இருக்கிற எல்லாருமே பாட்டு பாடுறாங்க. இதனால பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்டை யூஸ் பண்ணி அந்த வாஷ் பேஷனை உடைச்சி அதுக்கு பின்னாடி இருக்கிற செவரையும் எட்டி
உதைச்சே ஒரு வழியை உருவாக்குறாரு. ஸோ மைக்கேல்னால அந்த வழியா உள்ள போக முடியுது. அந்த வழியை மறைக்கிறதுக்கு வாஷ் பேஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம மைக்கேல் இருக்கிற அந்த ஜெயிலுடைய வார்டன் இருக்கார்ல, அவரை ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் மீட் பண்ணி மைக்கேலை நீங்க தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரே ஜெயில மைக்கேலும் அவருடைய பிரதர் லிங்கனும் இருக்காங்க, அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்ல வார்டனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால நேரா மைக்கேலுடைய செல்லுக்கே இந்த மாதிரி உன்னை வேற ஒரு ஜெயிலுக்கு மாத்த போறாங்கன்னு சொல்ல மைக்கேலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி மாத்திட்டாங்கன்னா அவ்வளவுதான், எல்லா பிளானும் சொதப்பிக்கும். ஸோ அப்பதான் மைக்கேல் இந்த ஜெயில இருக்கிற டிபி கூப்பர் அப்படின்ற ஒருத்தர் கோடிக்கணக்கான பணத்தை ஏதோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது எங்க இருக்குன்னு சொல்லாம ஆளு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம மைக்கேலும் இந்த மாதிரி வேற ஒரு இடத்துக்கு மாத்த போறாங்க, எப்படி நான் இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி கேட்க, நீ வார்டனுக்கு ஒரு லெட்டரை எழுதி போடு, உன் மேல அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, ஸோ அதனால எமோஷனலா ஒரு அட்டாக் பண்ணுன்னு சொல்ல, ஸோ மைக்கேலும் இந்த மாதிரி ஜெயில விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க, சாக போற என் அண்ணன் கூட கடைசி நேரத்தை நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி பிட்டு போட்டு எழுத அத வார்டனும் புரிஞ்சுக்கிட்டு மைக்கேல வேற ஜெயிலுக்கு போகாத மாதிரி பாத்துக்கிறாரு. ஆனா அந்த ஏஜென்ட்ஸ் உருவாங்களா, அவங்க நேரா வார்டனுடைய வீட்டுக்கே வார்டனை பிளாக்மெயில் பண்றாங்க. ஏன்னா வார்டனுக்கு அவரோட ஒய்ஃபுக்கு தெரியாம ஒரு அஃபேர் இருக்கு, இதை உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண வார்டனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க நம்ம மைக்கேல் நம்மள வேற ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில தொடர்ந்து அவரு பிளான பண்றாரு. அப்ரூசி கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, வார்டன் ரூமோடைய சாவியோடைய ஒரு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இவர் அந்த தாஜ்மஹாலை செய்வார்ல, எப்பவுமே கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு திரும்ப செல்லுக்கு போயிடுவாரு. ஆனா வார்டன் கிட்ட நைட்டு ஃபுல்லா நான் உட்காந்து செய்யறேன், அப்பதான் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வார்டனும் அந்த ரூமை வெளியே வச்சு லாக் பண்ணிட்டு அங்க இருந்து அவரு போயிட, ஆனா மைக்கேல் கிட்ட டூப்ளிகேட் கீ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நைஸா இந்த ஜெயிலோடைய ரூஃப் டாப்புக்கு போறாரு. இந்த நேரத்துல நைட் டைம்ல எல்லா கைதிகளும் செல்லுக்குள்ள இருக்காங்களான்னு செக் பண்ணும் பொழுது நம்ம மைக்கேல் இல்லன்ற விஷயம் அங்க இருக்கிற காட்ஸுக்கெல்லாம் தெரிய அவ்வளவுதான், ஒரு கைதி தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனேயுமே ஜெயிலே அப்படியே பரபரப்பாகுது. இதுதான் நம்ம மைக்கேலுக்கு வேணும். ஏன்னா எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் ஜெயில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கணும்ல. ரூஃப் டாப்ல ஏறி பாக்குறாரு, ஜெயில இருந்து தப்பிச்சு போக 3 ரோடு தான் இருக்கு. அதுல 2 ரோடு வழியா போலீஸ்லாம் வராங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஆனா ஒரு ரோடு எம்டியா இருக்கு. சோ அப்படின்னா உண்மையிலேயே தப்பிக்கும் பொழுது அந்த ரோட யூஸ் பண்ணி தான் நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு மைக்கேல் கண்டுபிடிக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா வேக வேகமா எப்படி மேல போனாரோ அதே மாதிரி கீழே தாஜ்மஹாலை ரெடி பண்ற மாதிரி சீனை போடுறாரு. அங்க ஆல்ரெடி கடுப்புல இருக்கிற காடு மைக்கேல் கிட்ட ஓவரா பண்றாரு. ஆனா வார்டன் தான் என்ன இங்கேயே இருக்க சொன்னாருன்னு சொல்லி மைக்கேல் சமாளிச்சிடுறாரு. அப்புறம் வார்டனும் வராரு, மைக்கேலை விட சொல்றாரு. ஏன்னா நாளைக்கு மைக்கேல் வேற ஒரு ஜெயிலுக்கு போக போறாருன்னு சொல்ல நம்ம மைக்கேலுக்கு சுத்தமா எதுவும் புரியல. கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா நம்மள வேற ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்களே அப்படின்னு செமையா கடுப்பாகிறாரு. அடுத்த நாள் ஆகுது, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மைக்கேல் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. சுக்ரே கிட்டையும் அப்ரூசி கிட்டையும் இங்க இருந்து தப்பிக்கும் பொழுது ஃபிட்ஸ்ன்ற 3வது ரோட யூஸ் பண்ணுங்க, அங்கதான் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையில விலங்க மாட்டிட்டு வேற ஒரு ஜெயிலுக்கு அவர் அப்படியே கூட்டிட்டு போக போறாங்க. எல்லாருமே அப்படியே சோகமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மைக்கேலும் அவரோட பிரதர் லிங்கனை பார்த்து ஐம் வெரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சுக்ரேவும் அப்படியே சோகமா பார்க்க அப்ரூசியும் கடுப்புல பாத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வார்டனு இல்ல தேவையில்லை, மைக்கேல அவனுடைய செல்லுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. வெளியே அந்த ஏஜென்சியை சேர்ந்த ஆட்களும் இருக்காங்க. வார்டன் அவங்கள முறைச்சு பாக்குறாரு. ஏன்னா அவங்க என்னன்னு பிளாக்மெயில் பண்ணாங்க, வார்டனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு, ஒய்ஃபு கிட்ட போட்டு கொடுத்துருவன் தானே பிளாக்மெயில் பண்ணாங்க. ஆனா வார்டன் மனசு கேட்காம அவரோட ஒய்ஃபு கிட்டயே அவரே உண்மையை சொல்லிட்டாரு. சோ இனிமே பிளாக்மெயில் பண்ண யாரும் இல்ல, மைக்கேல் இந்த ஜெயில தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி மைக்கேல அதே செல்லுக்குள்ளேயே அனுப்புறாங்க. சோ மைக்கேலோட பிரதர் லிங்கனு அப்படியே பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு மரண தண்டனையை கொடுக்க போறாங்க. ஆனா திரும்பவும் ஜெயிலுக்குள்ள வந்த நம்ம மைக்கேல் அப்படியே மெதுவா லிங்கனத்தோட லிங்கனுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்குது. நம்ம லிங்கனும் மைக்கேலை காப்பாத்தாம அவர் விடவே மாட்டாரு. சோ அதுக்காகவே பக்காவா பிளான் போட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. சோ அந்த சிங்குக்கு பின்னாடி நம்ம மைக்கேல் உடைச்ச அந்த வழியா போகும் பொழுது அது இவங்களை வெளியே கொண்டு போவாது, ஆனா ஜெயிலோடைய இன்டீரியருக்குள்ள கொண்டு போகும். சோ அங்க இருந்து ஒரு செவுத்தை உடைச்சு தான் தப்பிக்க முடியும். இந்த விஷயத்த மைக்கேல் நோட் பண்ணும் பொழுது நைட்ல ரவுண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. அப்படி ஒரு ஆபீசர் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும் போது கரெக்டான நேரத்துல மைக்கேல் வந்துடுறாரு. சோ அதனால அவரு தப்பிக்கிறாரு. சோ இந்த மாதிரி அடிக்கடி ரவுண்ட்ஸ் வர்றதுனால மைக்கேலால உள்ள போயிட்டு அங்க இருக்கிற செவுத்தை உடைக்கிறதுலாம் முடியாத காரியம். சோ அதனால மைக்கேல் ஒரு பிளான் போடுறாரு.
இவரு போற வழியா வந்து பவர் லைன்லாம் போகுது. சோ அந்த பவர் லைனை கட் பண்ணி விட்ட உடனேயுமே அவ்வளவுதான், ஜெயிலுக்குள்ள கரண்ட் இல்ல. சம்மர் டைம், கைதிகள்லாம் வேகுறாங்க. காட்ஸும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்றாங்க. அந்த டீ பேக்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர்லாம் செமையா கடுப்பாகி கூட நிறைய கைதிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டமே ரவுடித்தனமா மாற ஆரம்பிக்குது. சோ இதனால அங்க இருக்கிற காட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா அந்த இடத்தையே லாக் பண்ணிடுவாங்க. உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் போகவே மாட்டாங்க. சோ இதுதான் சரியான டைம் அப்படின்னு மைக்கேலும் நம்ம சுக்ரேவும் அந்த சிங்க் ஹோல் வழியா உள்ள போயிட்டு இவங்க ஒரு செவுத்தை உடைக்கணும்ல, அந்த செவுத்துல வந்துட்டு நம்ம மைக்கேல் வந்து ஒரு டாட்டூ போட்டிருக்காரு அவரோட உடம்புல. அதை ஒரு பேப்பர்ல வரைஞ்சி அதுல லைட் அடிக்கும் பொழுது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கரெக்டா செவுத்துல விழுது. சோ அந்த டெவில் டிராயிங்கோடைய ஒவ்வொரு முனையிலையும் இவங்க ஓட்ட போடணும். சோ இதை பண்ணாங்கன்னா அது ஒரு எக்ஸ் ஷேப்ல வரும். அதோட இந்த செவுத்துக்கு பின்னாடி தான் கேஸ் லைன் போகுது. சோ ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த இடமே வெடிச்சிரும். சோ மைக்கேல் வந்து எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இங்க வெளியே அந்த டீ பேக் இருக்காருல, அவரு வந்து ஒரு போலீஸை பிடிச்சிடுறாரு பாப்னு. அந்த போலீஸை போட்டு செம்ம அடி அடிச்சு நேரா நம்ம மைக்கேலோடைய செல்லுக்குள்ள வந்து தூக்கி போடும் பொழுது தெரியாதனமா அவரு அந்த சிங்க பிடிச்சிடுறாரா, அவ்வளவுதான் நம்ம மைக்கேல் தோண்டின பள்ளம் தெரிஞ்சிருச்சு. அத அந்த ஆபீசர் பாபும் பாத்துறாரு, இந்த டீ பேக்கும் பாக்குறாரு. எல்லாருக்கிட்டையும் டீ பேக் சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அப்ரூசி வந்து தடுக்கிறாரு. அதுக்கப்புறமா மைக்கேலும் சுக்ரேவும் வந்துடுறாங்க. டீ பேக் பிரச்சனை இல்ல, அவன் வாய அடைக்கிடலாம். ஆனா இந்த ஆபீசர் பாபு பாத்துட்டாரு, அவரை என்ன பண்றதுன்னு புரியல இவங்களுக்கு. இந்த நேரத்துல கைதிகள்லாம் எல்லையை மீறி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சாராவெல்லாம் அட்டாக் பண்ண போறாங்க. சாரா லாக் பண்ணிட்டு உள்ள பயத்துல இருக்காங்க. நம்ம மைக்கேலுக்கு அந்த டாக்டர் சாரா மேல ஒரு லவ். சோ சாராவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு காப்பாத்தணும்னு நேரா ரூஃப் டாப்புக்கு போறாரு. அங்க இருந்து பார்க்கும்பொழுது ஹாஸ்பிட்டல் ரூம்ல சாரா தப்பிக்க போராடுறாங்க. ஸோ நம்ம மைக்கேல் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தான் இந்த ஜெயிலோடைய மொத்த மேப்பும் தெரியுமே, உடம்புல டேட்டோவாக போட்டிருக்காரு. ஸோ அந்த பில்டிங்க்கு அப்படியே அழகாக ஜம்ப் பண்ணி வெண்ட் வழியாலாம் உள்ளே போய் டாக்டர் சாராவை பார்த்துட்டு அவங்கள பத்திரமா காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. சாராவுக்கு புரியல, நீ எப்படி இந்த வழியாக வந்த, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் பொழுது, இல்லைங்க இந்த இடத்தெல்லாம் என்ன க்ளீன் பண்ண சொன்னாங்க, அப்படிதான் தெரியும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு சாராவை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு சாராவை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சாரா ஒரு நார்மல் டாக்டர் மட்டும் கிடையாது, அவங்க கவர்னருடைய பொண்ணு. சோ அதனாலேயே வெளியே ராணுவமே வருது. ஆனா அவங்க உள்ள வரல, ஏன்னா சாராவுக்கு உள்ள என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு பயத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம சுக்ரேவும் அப்ரூசியும் என்ன பண்றாங்கன்னா, அந்த சிங்கோல் வழியா உள்ள போய் ஒரு செவுத்தை ஓட்ட போட்டுக்கிட்டு இருந்தாங்களா அந்த டெவில் மாதிரி ஷேப்ல, அதை ஓட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சிங்குக்கு பின்னாடி ஒரு ஹோல் இருக்கு, தப்பிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு பாபுன்ற ஒரு செக்யூரிட்டி கார்டு பார்த்துட்டாரு. அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி டீ பேக் நினைக்கிறாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் வேணான்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டி இருக்காங்க. அதனால அவர் எதுவும் பண்ணாம இருக்காரு. எங்க நம்ம மைக்கேல் வந்துட்டு டாக்டர் சாராவை பத்திரமா வெளியே வரைக்கும் கொண்டு வந்துடுறாரு. ஆனா வெளியே இருக்கிற ஆட்கள்லாம் ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு நம்ம மைக்கேலை ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சாராவை வெளியே தள்ளி விட்டுட்டு இவரு கரெக்டா குனிஞ்சிடுறாரு. பின்னாடி இருக்கிற கைதிகள்லாம் ஸ்னைப்பர்ல மாட்டி சாகுறாங்க. சோ மைக்கேல் நைஸா திரும்பவும் அவருடைய செல்லுக்கே வந்துடுறாரு. சோ சாராவுக்காக தான் மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் வெளியே இருந்தாங்க. இப்ப அவங்க தைரியமா உள்ள வருவாங்க. சோ அதனால எல்லா கைதிகளும் திரும்ப அவங்களுடைய செல்லுக்கே போகணும். அப்ரூசி, சுக்ரே இவங்க எல்லாருமே திரும்ப வெளியே வந்துடுறாங்க. அந்த சிங்கோலையும் பக்காவா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பாபுன்ற செக்யூரிட்டி கார்டை வந்து உயிரோட விட்டுறாங்க. ஆனா இவர் வெளியே போனார்னா கண்டிப்பா மாட்டி விட்டுருவாரு அப்படின்ற பயத்துல அந்த டீ பேக் என்ன பண்றாரு தெரியுமா, அந்த பாபுன்ற செக்யூரிட்டி கார்டை கத்தியாலேயே குத்தி மேல இருந்து கீழே தள்ளி சாகடிக்கிறாரு. இங்க வெளியே டாக்டர் சாரா இருக்காங்கல்ல, அவங்க பிரிசன்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் கிட்ட இந்த மாதிரி கைதிகளை வச்சு வெண்ட் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே மேடம் அங்கெல்லாம் எதுவும் நாங்க ஒர்க் பண்ண மாட்டோமே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சாராவும் எதுவும் சொல்லல. ஆனா மைக்கேல் என்னமோ பிளான் பண்றாரு அப்படின்னு இந்த சாராவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே இவங்க பக்காவாக பிளான் போடுறாங்க. ஆனால் இந்த பிளான் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரூமுக்கு இவங்க போகணும். அதுதான் ஸ்டோரேஜ் ரூமு. ஆனால் ஸ்டோரேஜ் ரூமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே, பக்கத்து டோர்லேயே ஆஃபீஸர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ரூம் இருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் ரூமில் இவங்க என்ன பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருக்கிற ஆஃபீஸருக்கு கேட்டுரும். சரி அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தாலும் அந்த ரூம்குள்ளே எந்த ஒரு கைதிகளும் அலவுடே கிடையாது, ஒருத்தரை தவிர. அதுதான் அந்த டிபி கூப்பர்னு பூனையை வச்சிருப்பார்ல அந்த
பர்சன். ஏன்னா அவர் 30 வருஷமா இங்க இருக்காரு, எல்லாரும் அவரை நம்புறாங்க. சோ அவரு மட்டும் உள்ள போயிட்டு ஆபீசர்ஸ்க்குலாம் டீலாம் கொடுப்பாரு. சோ மைக்கேல் என்ன பண்றாருன்னா அந்த டிபி கூப்பர் கிட்ட போயிட்டு ஆஃபர் பண்றாரு, இங்க இருந்து எஸ்கேப் ஆக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த ஆபீசர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிற அந்த ரூமை நெருப்பு பத்த வச்சிருங்க, அந்த இடமே அப்படியே புகையணும், அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும்னு சொல்ல, ஆனா அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த டிபி கூப்பருக்கு வந்துட்டு பரோல் கொடுக்கவே ரெடியா இருந்தாங்களாம். ஆனா இவரு தான் எதுவும் தேவையில்லை, ஜெயிலேயே நான் வாழ்ந்து செத்துறேன்னு ஜெயிலுக்குள்ளேயே இருக்காராம் வேணும்னே. சோ இப்ப அந்த காட்ல பெல்லிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல, அவரு செம்ம கடுப்புல இருக்காரு. ஏன்னா அந்த பெல்லிக்கோடைய ஃப்ரெண்டு தான் பென்னு, இறந்து போயிட்டாரு, டீ பேக் கொலை பண்ணார்ல அந்த பர்சன். சோ பாப யாரு கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிபி கூப்பர் கிட்ட தான் வந்து இவரு கேக்குறாரு. ஏன்னா டிபி கூப்பர் 30 வருஷமா இருக்காரு, ரொம்ப நம்பிக்கையானவரு, உண்மையா சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சுதான் அந்த பெல்லிக்கு வந்தாரு. ஆனா டிபி கூப்பர் எதுவும் சொல்லவே இல்ல. இன்னும் சொல்ல போனா டீ பேக் தான் கொன்னதுன்னு இவருக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் சொல்லல. இதனால அந்த பெல்லிக்கு வந்து கடுப்பாகி டிபி கூப்பர் கிட்ட இருந்த அந்த பூனைய சாகடிக்கிறாரு. இதனால கடுப்பான இவரு மைக்கேல் சொன்ன மாதிரியே அந்த ஆபீசர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிற ரூமை வந்துட்டு நெருப்பு பத்த வச்சு விட்டுறாரு. அவ்வளவுதான், புகையுது, எல்லாரும் அணைக்கிறதுக்கு போறாங்க. இந்த நேரத்துல வெளியே லிங்கனுடைய லவ்வரான அந்த லாயரும் அவங்களுடைய அசிஸ்டன்ட்டும் கண்டிப்பா லிங்கன் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை வருது அவங்களுக்கு. சோ அதனால லிங்கன் வந்து நிரபராதி தான் நிரூபிக்க ஆதாரங்களை தேடி போறாங்க. ஆனா ஒவ்வொரு ஆதாரத்தையும் அந்த ஏஜென்ட்ஸ் வந்துட்டு அழிக்க ஆரம்பிக்கிறாங்க, பாம்லாம் வைக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. சோ இந்த ஏஜென்ட்ஸ்லாம் யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்றாங்களே. இவங்களோட பிரதர் தான் இறந்து போனது, பழிய வந்துட்டு நம்ம லிங்கன் மேல போட்டிருக்காங்க. அப்ப கொலைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்குமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல. சோ எங்க நம்ம மைக்கேல் வந்து தப்பிக்கிறதுக்கான பிளானை போட்டுக்கிட்டு இருக்காரு. தெரியாதனமா இந்த டீ பேக் வேற பார்த்து தொலைஞ்சிட்டாரு, அவரையும் வேற வழி இல்லாம சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப எரிஞ்சு போச்சுல ஒரு ரூம், அந்த ரூமை சரி பண்ற வேலையா இவங்க போறாங்க. ஆனா அங்க இவங்க ஒரு பள்ளத்தை தோன்றாங்க. அப்படி உடைக்கிற கல்லெல்லாம் நைஸா யாருக்கும் தெரியாம கிரவுண்ட்ல வந்து போடுறாங்க. அதோட இந்த டீ பேக் இருக்காருல, அவரு வந்து ஒரு சின்ன பையன் கைதி இருக்காரு, அவரை வந்து அபியூஸ் பண்றாரு. அந்த கைதி வந்துட்டு நம்ம மைக்கேல் கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் மைக்கேலால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா டீ பேக் ஏதாவது பண்ணா பிளான் அவரு போட்டு கொடுத்துருவாரோன்னு மைக்கேலுக்கு பயம். அந்த பையன் பாவம் தொல்லை தாங்க முடியாம மேல இருந்து கீழே விழுந்து தன்னைத்தானே கொன்னுகிட்டு இறந்து போயிட்டான். இதை பார்த்த உடனே மைக்கேலுக்கு ரொம்ப கில்ட் ஆகுது. அகைன் ஜெயிலுக்கு புது கைதிகள்லாம் வராங்க. அதுல ஒரு பையனையும் இந்த டீ பேக் வந்துட்டு அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் பயத்துல நடுங்குறான். சோ மைக்கேல் வந்துட்டு இந்த பையனையாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எரிஞ்சு போன இடத்துல பள்ளம் தோன்றாங்களா, அந்த வேலையை செய்யறதுக்கு மொத்தமா போகும் பொழுது அந்த டீ பேக் கால்லயே ஒரு அடி. டீ பேக் உடனே மிரட்டுறாரு, டே என்ன அடிச்சனா அவ்வளவுதான், எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லு, நீ சொல்லாம இருந்தா எங்க கூட சேர்ந்து தப்பிப்ப, சொன்னா தப்பிக்க மாட்ட, உள்ளேயே இருக்க வேண்டியதுதான், இதுக்கு மேல நீ எந்த ஒரு பசங்களையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, பண்ண இந்த பிளான்லயே நீ கிடையாதுன்னு மைக்கேல் மிரட்ட டீ பேக்கும் அந்த பையனை எதுவும் கண்டுக்காம அப்படியே கம்முன்னு வந்துடுறாரு. ஆனா அப்பதான் ஒரு புது ப்ராப்ளம் என்னன்னா, அந்த எரிஞ்சு போன இடத்தை சரி பண்றது வந்துட்டு நம்ம அப்ரூசி மைக்கேல் இவங்க தானே. ஆனா இப்போ அந்த பெல்லிக்ன்றவரு வேற ஒரு டீமை கூட்டிட்டு வராரு. இந்த புது டீம் வந்தாங்கன்னா நம்ம ஆளுங்க பள்ளம் தோண்டி வச்சதை கண்டுபிடிச்சிருவாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. நல்ல வேலையா அந்த பள்ளத்தை அப்படியே விடாம அது மேல பிளேட் மாதிரி ஒன்னத்தை போட்டு வச்சிருக்காங்க. அது மேலதான் இந்த ஆட்கள்லாம் நடந்து போறாங்களே. நம்ம அப்ரூசியும் அந்த காடு பெல்லி கிட்ட என்ன ஆச்சு, ஏன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அப்ரூசி தான் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் மேனேஜ் பண்றவரு. அதுக்கு கமிஷன் வந்து பெல்லிக்கு போவோம். ஆனா இப்ப அந்த கமிஷனே வரது கிடையாதான். அந்த கமிஷனை கொடுத்தது வந்து நம்ம அப்ரூசியோடைய பாஸ் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தான். சோ அவரு ஏன் கொடுக்கல அப்படின்னா இன்னுமே ஃபிபனாஷியை கண்டுபிடிக்கவே இல்லைல்ல. சோ எல்லாமே மைக்கேல் கிட்ட தான் இருக்கு. சோ மைக்கேலும் வந்து எப்படியாவது அவரு காசை கொடுக்கணும். அதனால அந்த பாஸ் மாதிரி இருக்கிறவர்கிட்ட ஒரு அட்ரஸ சொல்றாரு, அங்கதான் ஃபிபனாஷி இருக்காரு அப்படின்னு. சோ அந்த பாஸும் அந்த இடத்துல எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ள எஸ்கேப் பிளான பண்ணிடலாம் அப்படின்றது இவரோட பிளான். சோ பாஸுக்கு அட்ரஸ் கிடைச்சதுனால கமிஷன் போகுது. இப்ப திரும்பவும் நம்ம அப்ரூசியோடைய டீம் தான் அந்த இடத்த ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ திரும்பவும் அவங்க பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு சீனோட் வராரு. ஏன்னா இவங்க பண்ற வேலைய சீனோட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப வேற வழியே இல்ல, சீனோட்டும் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்ப மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நம்ம மைக்கேலுடைய பிரதர் லிங்கனு, அப்ரூசி, அப்புறம் சுக்கரேன்றவரு, அந்த டீ பேக், இப்ப லாஸ்டா சீனோட்டு, இவங்க எல்லாருமே ஒன்னா டீமா செயல்பட போறாங்க.
இவங்க மட்டும் கிடையாது, நம்ம டிபி கூப்பர் இருக்கார்ல, அவரும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவரோட பொண்ணுக்கு வந்துட்டு கேன்சரா. சோ அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா வெளியே விட மாட்டாங்க. சோ உங்க எஸ்கேப் பிளான்ல என்னையும் சேர்த்துக்கோங்க, நான் புதைச்சு வச்சிருக்கிற பணத்துல எல்லாருக்கும் ஒரு பங்கு தரேன் அப்படின்னு சொல்ல மைக்கேலும் ஓகேன்னு சொல்றாரு. ஏன்னா தப்பிச்சு போனா இவங்களுக்கு பணம் வேணும்ல சர்வை பண்ண. சோ எல்லாரும் சேர்ந்து அந்த ரூமை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே கேப்ல பள்ளத்தையும் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மைக்கேலை பாக்குறதுக்காக ஒரு லேடி வராங்க. மைக்கேலோடைய ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு அவங்க மைக்கேல் கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்னத்தை கொடுக்கறாங்க. அப்புறம் அவங்க அங்க இருந்து போகும்பொழுது இதை டாக்டர் சாரா பாக்குறாங்க. சாராவுக்கும் மைக்கேலுக்கும் இடையில ஒரு லிங்க் போயிட்டு இருந்தது. ஆனா மைக்கேலுக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி சாரா கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. ஆனா வந்தது உண்மையிலேயே ஒய்ஃபான்னு தெரியாது. ஆனா அவங்க கொடுத்துட்டு போன அந்த கிரெடிட் கார்டு உண்மையான கிரெடிட் கார்டு கிடையாது, அது ஆக்சஸ் கீ. இங்க இருக்கிற சில ஆத்தரைஸ்டு ரூமை ஓபன் பண்றதுக்கு ஆக்சஸ் கீ வேணும். இதை வெளியே இருக்கும் பொழுதே பக்காவா ரெடி பண்ணிட்டாரு. அதை கொண்டு வந்து கொடுக்கற வேலை தான் அந்த லேடியோடது. சோ இப்போ அடுத்தது மைக்கேல் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நைட் டைம்ல இந்த கிரவுண்டு கிட்ட ஆபீசர்ஸ்லாம் எவ்வளவு தடவைக்கு ஒரு தடவை ரவுண்டிங் போறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அங்கேயே இருந்து கண்டிப்பா பார்க்க முடியாது. சோ அதுக்காகவும் மைக்கேல் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சோ மைக்கேல் இந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி கைதிகள்லாம் ஜெயிலுக்குள்ள முதல்ல வரும்பொழுது அவங்களோட பொருள் எல்லாம் இந்த ரூம்ல தான் வச்சிருப்பாங்களே. சோ மைக்கேல் அவரோட பொருள் இருக்கிற இடத்தை பாக்குறாரு. ஆனா அதுல ஒரு வாட்ச் ஒன்னு மிஸ் ஆகுது. சோ டிபி கூப்பர் கிட்ட இந்த மாதிரி என்னோட வாட்ச் ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்க அப்பதான் அவரு சொல்றாரு, இந்த மாதிரி கைதியா வரவங்களுடைய பொருள் எல்லாம் சில ஆபீசர்ஸ்லாம் ஆட்டைய போடுவாங்க. எல்லா ஆபீசர்ஸையும் செக் பண்ணி பாரு, யாருக்கிட்டையாவது உன்னோட வாட்ச் இருக்குன்னு சொல்ல கரெக்டா ஒருத்தர் நம்ம மைக்கேலுடைய வாட்ச போட்டிருக்காரு. புதுசா வந்த கைதி ஒருத்தர் ஒரு பிக் பேக்கெட் அடிக்கிறதுல வல்லவர் போல அவர்கிட்ட கேட்டு அந்த வாட்ச ஆட்டைய போட சொல்றாரு. அவரும் அசால்ட்டா அடிச்சு கொடுக்கறாரு. சோ மைக்கேல் வந்துட்டு அவரோட பொருளா ஒரு ரேடியோ இருந்தது, இப்போ ஒரு வாட்ச் கிடைச்சிருச்சு. இதை வச்சு ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ், அந்த வாட்ச் மூலியமா அது எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு கணக்காகும். அதை வந்துட்டு கிரவுண்ட்ல புதைச்சு வச்சிடுறாரு நைட் டைம்ல. அடுத்த நாள் அதை கொண்டு வந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 18 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் காட்ஸ் ரவுண்டிங்ல வராங்க. சோ இவங்க தப்பிக்கணும்னா 18 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லா ப்ராசஸையும் இவங்க பண்ணணும். ஆனா எப்படி கணக்கு பார்த்தாலும் இவங்கள ஒருத்தர் மட்டும் கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. ஏன்னா டைம் பத்தாது. ஸோ இந்த விஷயம் வந்து டீமில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் தெரிய வந்து பயங்கரமாக சண்டை நடக்குது. இல்லை நான் இருப்பேன், இல்லை நீ போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதில் வீக்கான ஆளே வந்து டீ பேக் தான். ஸோ நம்மளை எங்கடா கழட்டி விட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லி சேஃப்டிக்கு வெளியே இருக்கிற என்னோட கசின் கிட்ட நம்ம பிளான் எல்லாம் சொல்லிட்டேன், நான் மட்டும் தப்பிக்கல அவன் போலீஸில் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு ஒரு மிரட்டுறாரு. அதனால அப்ரூசி என்ன பண்ணுறாருன்னா வெளியே இருக்கிற ஆட்களை வச்சு அந்த டீ பேக்கோடைய கசினை போட்டு தள்ளிடுறாங்க. கூட இருந்த குழந்தையும் காலி பண்ணிடுறாங்க. அதோட நம்ம மைக்கேல் வந்துட்டு அந்த பாஸுக்கு அட்ரஸ் சொல்லிருப்பார்ல, ஃபிபனாஷியோட அட்ரஸ். ஆக்சுவலா அது ஒரு ட்ராப். பாஸை போட்டு தள்ளிடுறாங்க. எங்க நம்ம மைக்கேலும் வந்து அவங்க பள்ளம் தோண்டினாங்கல்ல, அந்த வழியா உள்ள போய் பக்காவா எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. எல்லாமே பக்காவா இருக்கு. இப்படி ஒரு செக் பண்ணும் பொழுது அந்த உடைச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு வர முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா மைக்கேல் உள்ள போயிருக்காரு. வேற வழி இல்லாம மைக்கேலோட பிரதர் லிங்கன் அந்த ஆபீசரை அடிச்சு போட்டுறாரு. ஒரு ப்ராப்ளமே ஆயிடுது. சோ அதனால லிங்கனை வந்து தனியா ஒரு சிறையில போட்டுடுறாங்க. இங்க நம்ம மைக்கேலும் வந்துடுறாரு. இங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை போகுது. ஒருத்தர் கண்டிப்பா தப்பிக்க முடியாது, அது யாரு அப்படின்னும் பொழுதுதான் அது டீ பேக் தான் அப்படின்னு சொல்லி அந்த அப்ரூசி சொல்றாரு. உன் கசினை கொன்ன மாதிரி உன்னையும் கொன்றுவேன், ஒழுங்கா இந்த பிளான்ல இருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல கடுப்பான டீ பேக் கத்தியாலேயே அப்ரூசியோடைய கழுத்தை கிழிச்சிடுறாரு. அவ்வளவுதான், அப்ரூசியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னப்பா இப்போ ஒருத்தன் கம்மி ஆயிட்டான்ல, நான் டீம்ல இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி டீ பேக் கேட்கிறாரு. ஸோ சீக்கிரமாகவே இவங்க எஸ்கேப் பிளானை ஆரம்பிக்கணும். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா லிங்கன் இருக்கார்ல, அவரை தனியாக ஒரு சிறையில் போட்டுட்டாங்க. அவர் வெளியே இருந்தாதான் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து மொத்தமாக இவங்க எஸ்கேப் ஆக முடியும். மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா லிங்கன் தேவையில்லை, நம்ம எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மைக்கேல் இந்த பிளானை போட்டதே லிங்கனுக்காக தான். ஸோ அதனால் எப்படியாவது லிங்கனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பிளான் பண்ணுறாருனா, ஜெயிலுக்குள்ள இந்த பாஸ்டர்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அலோடு, அவர்கிட்ட அப்படியே ஜபம் பண்ணுற மாதிரியே பண்ணி ஜபமாலை ஒன்றுத்த எங்கள் அண்ணனுக்கும் போய் பண்ணுங்க, இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க பாஸ்டரும் போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு ஜபமாலையை கொடுக்கறாரு. லிங்கனுக்கு அந்த ஜபமாலையை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. பார்த்தா அது ஓபன் ஆகுது. உள்ள கருப்பு கலர் ஒரு டேப்லெட், ஒரு சின்ன பேப்பரு, கரெக்டா 8:10க்கு இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. எங்க நம்ம மைக்கேலும் மற்றவங்களும் எஸ்கேப் பிளானுக்கு ரெடி ஆகுறாங்க. இன்னைக்கு நைட்டு தான் அவங்க தப்பிக்க போறாங்களே. ஆனா இவங்க நைட்டு தப்பிக்கணும். இவங்க ஒர்க் பண்றதுலாம் வந்து 5 மணியோட முடிஞ்சிரும். அதனால என்ன பண்றாங்கன்னா செய்யற வேலையை ஒழுங்கா
செய்யாம பைப்லைன் எல்லாம் உடைச்சு விட்டதுனால உங்களுக்கு தாண்டா பனிஷ்மெண்ட், நீங்க இதை சரி பண்ற வரைக்கும் மௌன நீங்க தூங்கவே கூடாது, இங்கேயே தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் இவங்களுக்கும் வேணும். ஸோ நைட் டைம்ல எஸ்கேப் பிளான பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரியே இவங்க எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பைப்லைனுக்குள்ளெல்லாம் புகுந்து ஒவ்வொரு இடமா இவங்க தப்பிச்சுக்கிட்டே வரும்பொழுது திடீர்னு ஒரு இடத்துல பெரிய ப்ராப்ளம். ஒரு பைப் ஒன்று ரஸ்ட் ஆகி இருக்கும், ஓப்பன் ஆகும் ஈஸியா. ஆனா இப்போ அதை காட்ஸ் எல்லாம் புதுசா மாத்தி வச்சுட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அதை உடைக்கவும் முடியல. அது முன்னாடி ரஸ்டா இருந்தது, ஈஸியா உடைக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொருளை வேற கீழே போட்டுடுறாங்க. சவுண்டு கேக்குது. வெளியே ஒரு காட் வேற இருக்காரு. அவர் அந்த சவுண்டை கேட்டு அப்படியே உள்ள வர ட்ரை பண்றாரு. இவங்களுக்கெல்லாம் உசுரே இல்ல. இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனாதான் அங்க அந்த கருப்பு கலர் மாத்திரையை போட்டுக்கிட்டு வயிறு வலியில நம்ம லிங்கன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சோ போற வழியில அப்படியே லிங்கனையும் கூட்டிட்டு போயிடலாம், இதுதான் பிளான். ஆனா எல்லாமே சொதப்பன மாதிரி பைப்பை புதுசா போட்டாங்க. இப்போ ஒரு கார்டும் உள்ள வராரு. நல்ல வேலையா இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இவங்களும் வேக வேகமா எங்க இருந்து வந்தாங்களோ எந்த சந்தேகமும் வராம திரும்ப போயிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம மைக்கேலுடைய எஸ்கேப் பிளான் ஊத்திக்குது. லிங்கனை அவரால் காப்பாற்ற முடியல. லிங்கனுக்கு தண்டனையும் கொடுக்க போறாங்க. அந்த தண்டனையை வேணா கொஞ்சம் தள்ளி போடலாம். அதுக்கு அந்த எலக்ட்ரிக் சேர் இருக்குல்ல, அதை ரிப்பேர் பண்ணிட்டா அதை சரி பண்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும். அதுக்காக ஒரு எலியை அந்த எலியை வச்சு காலி பண்றாங்க. ஆனா அந்த காடு பெல்லிக்கு கண்டுபிடிச்சி உடனே அதை சரி பண்ணிடுறாரு. அந்த எலக்ட்ரிக் சேரும் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. சோ அவ்வளவுதான், லிங்கனுடைய கடைசி நேரம். அவரை அந்த எலக்ட்ரிக் சேர்ல போட போறாங்க. நம்ம மைக்கேலும் அந்த டாக்டர் சாரா இருக்காங்கல்ல, அவங்க கவர்னருடைய பொண்ணு தானே. சோ அவங்க கிட்டயும் ஹெல்ப் கேட்கறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசுறாங்க. கவர்னரும் வந்துட்டு நம்ம வார்டனுக்கு கால் எல்லாம் பண்றாரு. லிங்கனை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா லிங்கனை சீக்கிரம் அந்த சேர்ல போடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் தான் கொடுக்கறாரு. அவ்வளவுதான், லிங்கனை எலக்ட்ரிக் சேர்ல போட போறாங்க. நம்ம மைக்கேல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. லிங்கனும் ஒரு பயத்தோடவே அந்த எலக்ட்ரிக் சேரை பாக்குறாரு. ஸோ லிங்கனை எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இது அந்த லாயரு நம்ம மைக்கேலு கூட இன்னொரு பர்சன் இருக்காரு. லிங்கன் அந்த பர்சனை பார்த்த உடனேயுமே அது வேற யாரும் இல்லை, தன்னோட அப்பா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி விட்டுட்டு போன அப்பா கரெக்டா நமக்கு இது நடக்கும் பொழுது எப்படி இங்க வந்தாருன்னு இவருக்கு புரியல. இதை மைக்கேல் கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள லிங்கனுடைய முகத்தை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளவுதான், லிங்கனை சாகடிக்க போறாங்கன்னு பார்த்தா ஜட்ஜு கிட்ட இருந்து ஒரு காலு. அவரு இந்த கேஸை தள்ளி போட்டிருக்காராம். சோ அதனால லிங்கனுடைய மரண தண்டனையும் தள்ளி போயிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஜட்ஜிக்கு யாருன்னு தெரியல, ஒருத்தங்க ஒரு எவிடன்ஸை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இறந்து போன வைஸ் பிரசிடென்டோடைய பிரதருக்கு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப இறந்து போன அந்த உடம்புடைய பிரேத பரிசோதனை இருக்குல்ல, அதுல அப்பெண்டிக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ மேபி இறந்து போனது வைஸ் பிரசிடென்டோடைய பிரதரா இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்ததுனாலதான் லிங்கனுடைய அந்த மரண தண்டனையை தள்ளி போட்டிருக்காங்க. அதோட லிங்கனுடைய பிரதரை புதைச்சிருப்பாங்கல்ல, திரும்பவும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணணும்னு ஆர்டர் போடுறாங்க. எங்க நம்ம மைக்கேலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் கிடைச்சதுனால எஸ்கேப் பிளான போடலாம். புதுசா பைப்பை மாத்தினதுனால அந்த வழியா நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா இன்னொன்னு சைக்கியாட்ரிக் வார்டு ஒன்னு இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்ட கைதிகளை வச்சிருப்பாங்க. அந்த வழியா நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஆனா அதுக்கு போற ரூட் என்ன அப்படின்னா கிரவுண்ட் வழியா இருக்கிற ஒரு சிங்க் வழியா தான் எழுந்து அந்த வழியா நடந்து போகணும். சோ அந்த சிங்க் ஹோல்ல இருந்து எழுந்தாலே அவ்வளவுதான், 3 டவர் இருக்கு. எல்லா காட்ஸும் பாப்பாங்க, மாட்டிப்போம் நம்ம. ஆனா அதுக்கு என்ன பண்றாங்கன்னா சுக்ரே வந்துட்டு லாண்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு போலீஸோட யூனிஃபார்மை வாங்கிட்டு வந்து மைக்கேல் கிட்ட கொடுக்க, மைக்கேல் அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அந்த சிங்கோல் வழியா வெளியே வராரு. டவர்ல இருந்து ஆட்கள்லாம் பாக்குறாங்க. இவர் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கிறதுனால ரவுண்டிங்ஸுக்கு வந்த போலீஸ் நினைச்சு விட்டுறாங்க. சோ மைக்கேலும் நைஸா போயிட்டு பாக்குறாரு. போற வழியை செக் பண்ணி பாக்குறாரு. கண்டிப்பா அங்க இருந்து தப்பிக்க முடியும். சோ அகைன் வந்த வழியா திரும்ப வரும்பொழுது அங்க ஒரு போலீஸ் நிக்க நம்ம மைக்கேல் ஒளிஞ்சுக்கிறாரா, அதுவும் சூடான பைப்புல பட்டு அவ்வளவுதான், அவரோட முதுகே பயங்கரமா வலிக்குது. சோ திரும்ப அவரோட செல்லுக்கு வந்துடுறாரு. சுக்ரே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுவும் ஹீட்டுனால ட்ரெஸ் எல்லாம் ஒரு உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு போல. அப்படியே பிச்சு எடுக்க அவர் முதுகுல இருந்த டேட்டூலாம் வெளியே வந்துருது. சோ அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போக சாரா தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இவர் உடம்புல எப்படி இந்த காயம் ஆச்சு அப்படின்னு சொல்லி காட்ஸும் சரி அந்த டாக்டர் சாராவுக்கும் டவுட் வருது. ஆனா சாராவுடைய அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவரோட காயத்துல ஒரு துணி இருந்தது, பார்க்க போலீஸ் துணி மாதிரி. அதோட இங்க மைக்கேலுக்கு ஒரு புது ப்ராப்ளம். முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்லாம் முதுகுல அவரு டேட்டூவா போட்டிருந்தாரு. இப்ப அந்த டேட்டூலாம் பிச்சுக்கிட்டு வந்ததுனால அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம போகுது.
இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. நம்ம லிங்கன் இருக்காருல, அவரு வந்து ரொம்பவே கஷ்டப்படுற லைஃப வாழ்றாரு. ஆனா மைக்கேல் வந்து நல்லா படிச்சு அவரு ரொம்ப நல்ல வேலையில இருக்காரு. அதோட லிங்கனுக்கு வந்துட்டு $90,000 கடன் இருக்கு. அந்த கடனை யாரோ ஒருத்தர் மொத்தமா அடைச்சிட்டாங்களாம். இன்னுமே நாங்க நிறைய பணம் தரோம், ஆனா அதுக்கு பதில் நீ ஒரு கொலைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ லிங்கனுக்கும் ஓகேன்னு தோணுது. ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம மைக்கேல் கிட்ட ஒரு வார்த்தை ஒப்பீனியன் கேட்கலான்னு கால் பண்றாரு. ஆனா மைக்கேல் அப்ப பிஸியா இருந்ததுனால எடுக்கல. சோ லிங்கனும் கையில கன் எடுத்துக்கிட்டு கொலை பண்றதுக்கு போறாரு. ஆனா அங்க ஆல்ரெடி ஆளு இறந்து போயிருக்காங்களா. லிங்கனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்தை ரெக்கார்டு பண்ணி தான் லிங்கன் தான் வைஸ் பிரசிடென்டோடைய பிரதரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி லிங்கனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. லிங்கன் அரெஸ்ட் ஆன உடனேயுமே நம்ம மைக்கேல் கடுப்புல போய் பாப்பாரு. லிங்கன் உனக்கு என்ன ஆச்சு? அம்மா இறந்து போய் இன்சூரன்ஸ் பணம் எனக்கு $90,000, உனக்கு $90,000. நான் அதை கரெக்டா யூஸ் பண்ணி படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து அவரு போயிடுறாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அந்த லாயர் இருக்காங்கல்ல, லிங்கனுடைய லவ்வர், அவங்க சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் கிடையாது. உன்னோட பிரதர் லிங்கன் தான் $90,000 கடன் வாங்கி நீ நல்லா படிக்கணும் நல்லா வரணும்னு சொல்லி உன்கிட்ட கொடுத்தான். அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த விஷயத்தையே பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் போயிட்டு அவரு லிங்கனை பாக்குறாரு. லிங்கனும் நான் இந்த கொலையை பண்ணல, என்ன ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சோ மைக்கேலுக்கும் தான் பிரதரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தோணுது. சோ லிங்கனை வந்து எந்த பிரிசன்ல போட போறாங்களோ அந்த பிரிசனுடைய மேப் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரு லேடி வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருப்பாங்க. அவங்க கையில வித்தியாசமான டாட்டூ இருக்கும். சோ அந்த மேப்பையே நம்ம வித்தியாசமா டாட்டூவா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி உடம்புல டாட்டூவா போட்டுப்பாரு. சோ அதுக்கப்புறம் தான் பேங்க கொள்ளையடிக்கிற மாதிரி போய் வேணும்னே போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயிலுக்குள்ள போய் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. ஆக்சுவலா அந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல பிரசிடென்ட்டுக்கு நிக்க போறாங்களாம். அதோட ஒரு மேன்ஷன் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க ஒருத்தர் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, அவரு தான் வைஸ் பிரசிடென்டோடைய பிரதரே. அப்படின்னா உண்மையிலேயே வைஸ் பிரசிடென்டோட பிரதர் சாகவே இல்ல, செத்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நம்ம லிங்கனையும் மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மைக்கேலுக்கு வந்து பிச்சுக்கிட்டு போன அந்த டேட்டூ முதுகுல அதில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஞாபகம் இல்லை அவருக்கு. ஏன்னா அதில் தான் முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோட டாக்டர் சாராவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸு வந்துட்டு அவரோட முதுகுல இருந்த காயத்தில் இருந்ததுன்னு சொல்ல மைக்கேலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மைக்கேல் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவரை தனியாக ஒரு ஜெயிலில் போட்டுடுறாங்க. மற்றவங்களாம் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிற ரூமில் இருக்காங்க. பெரிய பள்ளம் இருக்கு. ஆனால் அப்போதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. கார்பெண்டர் குரூப் வர போறாங்களாம் நாளைக்கு. அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க, நீங்க கிளம்புங்க, வேலை செய்ய வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா கீழே பள்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்குலாம் பெரிய ஆப்பு. ஸோ நாளைக்கு அவங்க வரத்துக்குள்ளேயே இந்த பள்ளத்தை இவங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும். நம்ம சுக்ரே இருக்காருல, அவரோட செல்லுக்குள்ள தான் அந்த வாஷ் பேஷனுக்கு பின்னாடி வழி இருக்கே, அந்த வழியாவே அந்த ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு வந்து சிமெண்ட் எல்லாம் எடுத்து கலந்து ஆளு கொட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த பள்ளத்தை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஒரு வழியா அதையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி அதுக்குள்ளேயே போக முடியும்? வெளி வழியா தானே வரணும். அதனால வெளி வழியா வராரு. ஆளுங்கெல்லாம் பார்த்து அவரை புடிச்சு போட்டுடுறாங்க. இவரையும் தனி சிறையில போடுறாங்க. சோ பக்கத்து செல்லிலேயே தான் நம்ம மைக்கேல் இருக்காரு. மைக்கேல் என்ன பண்றாருன்னா கோவம் தலைக்கு ஏறி செவுத்த பயங்கரமா குத்துறாரு. லிங்கனும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கத்த காட்ஸும் வந்து பாக்குறாங்க. ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு மென்டலாவே மாறிட்டாரு மைக்கேல். சோ அவ்வளவுதான், மைக்கேலை வந்து இந்த நார்மல் சிறையில போட மாட்டாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிற சிறையில கொண்டு போய் போடுறாங்க. பார்த்தா அங்கதான் அந்த சைக்கோ இருக்காரு. நம்ம மைக்கேல் கூடவே செல்லுல இருந்தாருல அந்த பர்சன், அவரை பார்க்கணும்னு மைக்கேல் போட்ட பிளான் தான் இது. ஏன்னா அந்த சைக்கோவுக்கு வந்துட்டு நம்ம மைக்கேலோடைய டாட்டோவை பத்தி நல்லாவே தெரியும். ஃபுல்லா அதையே தான் நோட் பண்ணுவாரு. நம்ம முதுகுக்கு பின்னாடி இருந்த டாட்டோவை பத்தி அந்த சைக்கோவுக்கு தெரியலான்ட்டு போயிட்டு கேட்டு பார்த்தா நீ யாரு அப்படின்னு சொல்லி இவரு கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா. ஆனா உடுவாரா மைக்கேல் இங்க கொடுக்கற மாத்திரைய சாப்பிட்டு தான் அந்த சைக்கோவுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும். அதனால அந்த சைக்கோவுக்கு மாத்திரையை கொடுத்த உடனேயுமே தனியா கூட்டிட்டு போயிட்டு வாய்க்குள்ள கையா விட்டு வாந்தி எடுக்க வைக்கிறாரு. ஸோ இப்படியே பண்றதுனால அந்த மாத்திரையுடைய எஃபெக்ட் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைக்கோவுக்கு ஞாபகம் வருது. நம்ம மைக்கேலுடைய முதுகுக்கு பின்னாடி என்ன இருந்ததோ அதை அழகா அப்படியே வரைஞ்சே கொடுத்துடுறாரு. ஸோ இப்போ மைக்கேல் வந்து திரும்ப நார்மல் வார்டுக்கு வரணும். அதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் முதுகுக்கு பின்னாடி எப்படி காயம் ஆச்சு, அதுல போலீஸ்
போலீஸ் யூனிஃபார்ம் எப்படி வந்ததுன்னு சொல்லணும். இந்த நேரத்துல நம்ம மைக்கேலும் சுக்ரேவும் வந்துட்டு வேற வேற இடத்துல இருக்கிறதுனால அவங்களோட செல்லு காலியா இருக்கு. அப்ப ஒரு கார்டு இருக்காரு, அவரு வந்து அந்த செல்ல மத்த கைதிகளுக்கு வித்துருவாரு காசுக்கு. சோ அப்படி வித்துட்டாருன்னா மத்த கைதிகள் அந்த வாஷ் பேஷனுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க, பெரிய ப்ராப்ளம். சோ அதனால சீனோட் இருக்காருல, அவரு எப்படியாவது காசு கொடுத்து அந்த செல்ல வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த கார்டு காசெல்லாம் வாங்கிக்கிட்டு அதை ஆல்ரெடி நான் வித்துட்டேன், இப்ப நீ கொடுத்ததும் எனக்கு தான் சொல்லிட்டு போறாரு. சோ அவ்வளவுதான் இவங்க மாட்ட போறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த லாண்ட்ரி ஆளு மூலியமா நம்ம மைக்கேலுக்கு தெரிய வருது. சோ மைக்கேலும் வந்துட்டு அந்த கார்டை தான் நான் மாட்டி விட போறேன், எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த லாண்ட்ரி ஆளு கிட்ட தானே அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் இப்ப காசு வாங்கின அந்த கார்டோடைய லாக்கர்ல வச்சிடுறாங்க. இப்ப நம்ம மைக்கேல் வந்து வார்டன் கிட்ட இந்த மாதிரி இந்த கார்டு தான் காசு கொடுக்கணும் இல்லனா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன டார்ச்சர் பண்ணாருன்னு சொல்ல அவரோட லாக்கர்ல வந்துட்டு கிழிஞ்சி போன அந்த ட்ரெஸ் இருக்கு. அவ்வளவுதான், அவரை வேலையை விட்டு தூக்குறாங்க. நம்ம மைக்கேலும் திரும்ப அவரோட செல்லுக்கே வந்துடுறாரு. அதோட இங்க லிங்கன் இருக்காருல, அவரை வந்து அவரோட பையனை பாக்குறதுக்காக வெளியே கூட்டிட்டு போறாங்க. லிங்கனை காலி பண்ணணும் தான் ஒரு கும்பலே சுத்திக்கிட்டு இருக்கே, அவங்க வேகமா ஒரு வண்டியை கொண்டு வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்க. யாரான்னு பார்த்தா அந்த ஏஜென்ட்ஸ் தான். செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நம்ம லிங்கன் மட்டும் தான் உயிரோட இருக்காரு. அவரையும் சாகடிக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது டக்குன்னு அங்க ஒரு பர்சன் வந்து அந்த ஏஜென்ட்டை காலி பண்றாரு. அவரு லிங்கனை பத்திரமா கூட்டிட்டு போறாரு. யாருன்னா அது லிங்கனுடைய அப்பா தான். ஆக்சுவலா ப்ராப்ளமே லிங்கனுடைய அப்பா கிட்ட தான். அவர் ஒரு சீக்ரெட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணி அங்க இருக்கிற ரகசியமான ஃபைலை லீக் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் லீக் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் லிங்கனை வேணும்னு இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்ட வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் பயந்துகிட்டு லிங்கனுடைய அப்பா வந்து வெளியே வந்து எதையும் லீக் பண்ண மாட்டாரு அப்படின்னு. ஆனா லிங்கன் கடுப்பாகிறாரு, நீலாம் எனக்கு அப்பனே கிடையாது, எப்பயோ விட்டு போயிட்ட, உன்னை பழி வாங்குறதுக்கு ஏன் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி செமையா கடுப்பாகும் பொழுது அந்த இடத்துக்கு ஜெயில இருந்து ஆட்கள்லாம் வந்து நம்ம லிங்கனை பிடிச்சிடுறாங்க. லிங்கனுடைய அப்பா மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எங்க நம்ம மைக்கேலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டோரை ஓபன் பண்றதுக்கான சாவி வேணும். அந்த சாவி வந்துட்டு அந்த டாக்டர் சாரா கிட்ட தான் இருக்கு. சோ அதை இவர் எடுக்க ட்ரை பண்றாரு, முடியல. அப்பதான் பிக் பேக்கெட் அடிக்கிறதுல வல்லவர் ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட சொல்லும்போது அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னா, என் கூட இருக்கிற செல்மேட் என்ன ரொம்ப தொல்லை பண்றான், அவனை காலி பண்ணனா நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம மைக்கேல் கொலை பண்ண மாட்டேன்னு சொல்றாரா, அதனால அந்த பர்சனும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சோ வேற வழியே இல்ல, மைக்கேல் ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும், உள்ள எதுவும் பண்ண முடியாது, சாரா வெளியே இருக்கும் பொழுது பிளான் பண்ணலான்ட்டு மைக்கேலுக்கு ஒய்ஃப் மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணை செட் பண்ணி சாரா கூட பேச வச்சு சாராவுடைய சாவியை ஆட்டைய போட்டு அதை ஜெயில கொண்டு வந்து கொடுக்கறாங்க. சோ அவ்வளவுதான், இந்த சாவியை யூஸ் பண்ணி அவரால அந்த குறிப்பிட்ட டோரை ஓபன் பண்ண முடியும். ஆனா இங்க சாராவுக்கு ஒரு டவுட் வருது, சாவி காணாம போயிருக்கு, நேத்து நம்மள அந்த பொண்ணு மீட் பண்ணா இப்ப வந்து மைக்கேல மீட் பண்ணிருக்கா. சோ ஏதோ ஒன்னு சந்தேகமா இருக்கு, சாவிய மைக்கேல் ஆட்டைய போட்டிருக்கான்னு புரிஞ்சு லாக்க மாத்தி விட்டுறாங்க. இனிமே அந்த சாவி யூஸே கிடையாது. மைக்கேலோட பிளான் சொதப்பிக்குது. அதோட அப்ரூசி இருக்காருல, கழுத்து அறுபட்டு போனாரு, அவரு திரும்ப வந்துட்டாரு. ஆளே பார்க்க வித்தியாசமா சேஞ்சா இருக்காரு. டீ பேக் தான் கழுத்து அறுத்தது, டீ பேக் பயத்துல இருக்காரு. ஆனா அப்ரூசி என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸா போயிடலான்னு சமாதானமா போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மைக்கேல் வந்து அந்த பிக் பேக்கெட்டில் வல்லவர் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்க எஸ்கேப் ஆக போறோம், நீயும் வேணா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பயவுள்ள ஆக்சுவலா ஒரு இன்ஃபார்மர், அவரு நேரா அந்த கார்டு பெல்லிக் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல எல்லாரும் எஸ்கேப் ஆக போறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த பெல்லிக் என்ன பண்றாருன்னா, வேகமா ஆபீசர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற தரையை உடைச்சு பாக்குறாரு. அங்க பள்ளம் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாரு. சோ அவ்வளவுதான், இவரு பார்த்துட்டாருன்னா எல்லா கதையும் முடிஞ்சிருச்சுல. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு அந்த டிபி கூப்பர் வராரு. அந்த பெல்லிக் ஆபீசர் கூட சண்டை போட்டு அவர் அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளி கட்டி போட்டு விட்டு வந்துடுறாரு. அதனால வந்து நம்ம டிபி கூப்பருக்கு வயித்துல காயமாகுது. வெளியே வந்து இந்த விஷயத்த சொல்றாரு, ஆபீசர் பெல்லிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, கட்டி போட்டு விட்டு வந்திருக்கேன், நம்ம இன்னைக்கே தப்பிச்சாகணும், அப்படி இல்லைன்னா எல்லாமே சொதப்பிக்கும்னு சொல்ல மைக்கேலும் முடிவெடுக்கிறாரு, நம்ம இன்னைக்கு தான் தப்பிக்க போறோம், கரெக்டா 7 மணிக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க பிளான்ல ஒரே ஒரு மிஸ்டேக்கா இருக்கிறது, அந்த முக்கியமான டோரை திறக்கணும். அந்த டோரோடைய லாக்கை வந்துட்டு நம்ம டாக்டர் சாரா வந்து மாத்திட்டாங்க. சோ அதனால நேரா இவரு டாக்டர் சாராவை மீட் பண்றாரு. இந்த மாதிரி இந்த ஜெயிலை விட்டு நாங்க எஸ்கேப் ஆக போறோம், உன்னை ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனா நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேன், ப்ளீஸ் எனக்காக ஒரு விஷயம் பண்ணு, நான் என் அண்ணனை காப்பாத்தணும், அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு உனக்கே தெரியும், நீ போகும்பொழுது இந்த டோரை லாக் பண்ணாம ஓப்பன்லயே விட்டுட்டு போ, அது போதும் அப்படின்னு சொல்றாரு. சோ சாராவும் ஒரு தெளிவான பதில் சொல்லல, அவங்க ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. இங்க அந்த பள்ளத்து
வயித்துக்குள்ள தூக்கி போட்ட ஆபீசர் பெல்லிக்கும் கண்ணை முழிச்சு எழுந்து கட்டுல இருந்து வெளியே வர ட்ரை பண்றாரு. எங்க மத்தவங்கலாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. பெல்லி கிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்தாருல ஒரு பையன், அந்த பையனையுமே கூட சேர்த்துக்கிறாங்க இவங்க. ஆனா மைக்கேலுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை எப்படி அவரோட பிரதர் லிங்கனை காப்பாத்த போறாருன்றது தான். ஏன்னா ஆல்ரெடி வெளியே போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ வந்து 24 ஹவர்ஸும் சர்வேலன்ஸ்லயே வச்சிருக்காங்களா. ஸோ அவரை கூட்டிட்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால மைக்கேல் என்ன பிளான் பண்றாருன்னா, தாஜ்மஹாலை சரி பண்ற மாதிரியே வார்டனுடைய ரூமுக்கு போய் கத்தி முனையில வார்டனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. என் பிரதரை நான் சொல்ற ரூமுக்கு வர வைங்க, ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் இருக்கும், இல்லைன்னா அவ்வளவுதான்னு சொல்லி மிரட்ட ஸோ அந்த வார்டனும் பயப்படுறாரு. வாக்கி டாக்கி மூலியமா இந்த மாதிரி லிங்கனை வேற ஒரு இடத்துல வைங்க, பாதுகாப்புக்கு ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு மட்டும் இருந்தா போதும்னு சொல்ல, அதுக்கப்புறமா அந்த வார்டனை வந்து கட்டி போட்டு வார்ட்ரோப்ல லாக் பண்ணிடுறாரு இவரு. ஸோ அதுக்கப்புறமா நேரா அவரோட செல்லுக்கு போய் எல்லாருமே சேர்ந்து கரெக்டா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல தான் அந்த ஆபீசர் பெல்லிக்கு இருக்காருல, அவரு கட்டுல இருந்து வெளியே வந்து கத்த ட்ரை பண்றாரு. டக்குன்னு அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம அவரோட ட்ரெஸ் தேவைப்படும்னு அதையும் உருவிக்கிட்டு அகைன் அவரை கட்டி போட்டு நேரா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஃபயர் அலாரமையும் ஆன் பண்ணிடுறாங்க. இதனால அங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற கைதிகளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், நம்ம ஆளுங்களது வேற கலர்ல இருக்கும். ஆனா கெமிக்கலை யூஸ் பண்ணி ஒயிட் கலர்ல மாத்திக்கிட்டு அவங்க கூடவே மிங்கிள் ஆயிடுறாங்க. நம்ம மைக்கேல் பெல்லிக்கோடைய ட்ரெஸ்ஸையே போட்டு போலீஸ் மாதிரியே அழகா இவங்கள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததுதான் அந்த முக்கியமான ரூமு. சாரா அதை லாக்ல வச்சிருக்காங்களா இல்ல ஓப்பன்ல வச்சிருக்காங்களான்னு தெரியாமலே மைக்கேல் ஓபன் பண்றாரு. பார்த்தா அது ஓபன் ஆகுது. சாரா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அதை தாண்டி அடுத்த ரூமுக்கு போகும்போது தான் அங்க லிங்கன் இருக்காரு. ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு மட்டும் தான் இருக்காரு. அந்த கார்டை அடிச்சு போட்டு லிங்கனை காப்பாத்துறாங்க. சோ அதுக்கப்புறம் பிளான் படி ஒரு ஜன்னலை அவங்க உடைச்சி பேத்து எடுக்கணும். அதுக்கு அந்த ஜன்னலையும் லிஃப்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த லிஃப்ட் கீழே இறங்க அந்த ஃபோர்ஸ்ல ஜன்னலே பேத்துக்கிட்டு வந்துருது. சோ ஃபயர் அலாரம் வந்து ஆன்ல இருக்கிறதுனால இந்த சவுண்ட் எல்லாம் வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கல. அந்த ஜன்னல் வழியா ஒரு பைப் ஒன்னு போகுது. அந்த பைப்பை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தரா போகணும். ஆனா அங்க அந்த சைக்கோ வந்துடுறாரு. என்னையும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மாட்டி விட்டுருவேன்னு சொல்ல, வேற வழி இல்லாம சரி வா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாருமே 1 by 1 எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல வார்டனை நம்ம மைக்கேல் கட்டி போட்டு வந்தார்ல, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான் கைதிகள் தப்பிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஜெயிலுமே அலர்ட் ஆக ஆரம்பிக்குது. இவங்க அதுக்குள்ள வேகமா போயாகணும். ஆனா அந்த டிபி கூப்பர் இருக்கார்ல, அவருக்கு அடிபட்டு ரொம்ப ரத்தம் லாஸ் ஆகி என்னால வர முடியாது, மைக்கேல் நீ மத்தவங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவரு புதைச்சி வச்ச அந்த பணத்தோடைய இடத்தெல்லாம் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா அந்த லாண்ட்ரியில ஒர்க் பண்ணுவார்ல அந்த பர்சன் மட்டும் கீழே விழுந்து அவரு மட்டும் உள்ளேயே மாட்டிக்கிறாரு. போலீஸ் அவங்கள பிடிக்கிறாங்க. மற்றவங்களாம் எஸ்கேப் ஆன மாதிரி தெரியுது. எங்க ஜெயிலே ரொம்ப பரபரப்பா இருக்கு. அவங்க எப்படி எஸ்கேப் ஆகி போனாங்கன்னு சொல்லி விசாரணை நடக்குது. பிடிச்ச அந்த லாண்ட்ரியில ஒர்க் பண்ணவரும் யார் யாரெல்லாம் தப்பிச்சாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் அந்த ஒரு குறிப்பிட்ட டோர் இருக்கும்ல, அந்த டோர் உடையவும் இல்லை, சாவி போட்டும் திறக்கவே இல்லை, தன்னாலேயே திறந்து விட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து அதோட அடிக்கடி நம்ம மைக்கேல் சாராவை பார்க்க வருவாங்க. ஸோ சாரா தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும் அப்படின்னு சாரா மேல டவுட் வந்து வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க போதைப் பொருளை ஓவர் டோஸ் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி சாகர நிலைமையில இருக்காங்க. அதோட ஆபீசர் பெல்லிக்கையும் காப்பாத்திட்டாங்க. இப்ப வேகமா தப்பிச்சு போனவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. தப்பிச்சு போனவங்க எல்லாம் பக்கத்திலேயே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேன் ஒன்னு இருக்கு, அந்த வேன்ல எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா அந்த சைக்கோ இருக்கார்ல, அவரை மட்டும் கழட்டி விட்டுறாங்க. அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா ஒரு சின்ன பொண்ணு சைக்கிளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து சைக்கிள்ல எஸ்கேப் ஆகுறாராம். அவர் அந்த இன்ஃபார்மர் பையனையும் இதுக்கு மேல நீ உன் இஷ்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் தனியா விட்டுட்டு மத்தவங்க எல்லோருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்காக ஒரு ஃபிளைட் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே பிளான் தான். சோ ஃபிளைட் இருக்கிற இடத்துக்கு தான் இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம அப்ரூசி இருக்கார்ல, அவர் கழுத்தை வெட்டினது யாரு, அந்த டீ பேக், அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படியே சாகடிக்கலான்னு வரும் பொழுது அந்த பயபுல என்ன பண்ணிடுது, நம்ம மைக்கேலோட கையில விலங்க மாட்டிக்கிட்டு இவரோட கையிலயும் விலங்க மாட்டிட்டு சாவியை முழுங்கிடுறாரு. இங்க பாரு மைக்கேலே, இவன் என்ன கொன்னுட்டானா அவ்வளவுதான், என் டெட் பாடியை எடுத்துக்கிட்டு தான் நீ போகணும், தப்பிக்கவே முடியாது, சாவியும் என் வயிற்றுக்குள்ள இருக்கு, என்னை காப்பாத்தி விடுன்னு சொல்ல அப்ரூசியால ஒன்னும் பண்ண முடியல. சோ அதே வண்டிலேயே போனா கண்டிப்பா ஆபத்து. அதனால இறங்கி
குறுக்கு வழியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துக்குள்ள போகும்பொழுது ப்ரூசி ஒரு ஆக்ஸை எடுத்து அவ்வளவுதான் டீ பேக்கோடைய கையையே துண்டா வெட்டிடுறாரு. டீ பேக் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு தனியா. சோ மீதி இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஃபிளைட் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஃபிளைட் அங்க வெயிட் பண்ணுதா அதை பார்த்த ஒருத்தர் சந்தேகப்பட்டு போலீஸுக்கு கால் பண்ணி சொல்ல ஃபிளைட் வச்சிருக்கிறவங்களும் ரொம்ப நேரம் அங்க வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமாவே கிளம்ப போறாங்க. இங்க நம்ம ஆட்களும் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஃபிளைட் பறந்து போயிடுது. இவங்களும் கத்துறாங்க, ப்ளீஸ் நிப்பாட்டுங்க அப்படின்னு. அவ்வளவுதான் ஃபிளைட் போயிடுது. இப்ப என்ன பண்றது மைக்கேல் அப்படின்னு சொல்லி யாருக்கும் எதுவும் புரியல. ஏன்னா பின்னாடி போலீஸ்லாம் திறத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, ஓடுங்க, ஓடினாதான் நம்மளால தப்பிக்க முடியும், சீக்கிரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காட்டுக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல தான் இந்த சீசன் முடியுது. ஸோ இந்த சீசன் ஃபுல்லா ஜெயிலுக்குள்ள இருந்து எப்படி வெளியே தப்பிச்சாங்கன்றத பார்த்தோம். அடுத்த சீசன்ல எப்படி வெளியே இருந்து தப்பிக்க போறாங்க, இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமாவே பார்க்கலாம். அதுக்கு நீங்க லைக் போடணும். இந்த வீடியோவுக்கு ஒரு 50,000 லைக் வந்ததுன்னா கண்டிப்பா நான் சீசன் 2 போடுறேன். ஸோ சீசன் 2 வருமா வராதான்னு உங்க கையில தான் இருக்கு. நீங்க லைக்கை போட்டு அதோட ஞாபகமா ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.